இந்திய புலனாய்வுல என்ஐஏவால விசாரிக்கப்பட்ட ஒரு நபர் இலங்கைக்கு சுற்றுலா போறார். இலங்கை அரசாங்கம் எந்த அரசாங்கம்? சிங்கள பௌத்த பேரினவாத அரசாங்கம். சிங்கள பௌத்த பேரினவாத அரசாங்கம் தமிழர்களை அழிக்கணும்னு ஜெனோசைட் செய்த, இனப்படுகொலை செய்த அரசாங்கம். ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக தமிழர்களோடு சிவில் வாரில் ஈடுபட்ட, உள்நாட்டு போரில் ஈடுபட்ட ஒரு இராணுவமும் இன்டெலிஜென்ஸும் ஒரு நாடும் தனித்தமிழ் அடைவதுதான், தனித்தமிழ் ஈழம் அடைவதுதான் எங்களோட தாகம், எங்களுடைய லட்சியம், எங்களுடைய ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதான கட்சியுடைய பிரதான கொள்கை பரப்பு செயலாளரை ஆஃப்டர் ஆல் ஒரு டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுமதிச்சிட்டானா. இதை நீங்க நம்பணுமா? போர் சூழல் இருக்கு பார்த்தீங்களா? போர் சூழல்ல இங்கிருந்து அங்க போய் நின்றுட்டு ஏதாவது ஒன்று பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது வந்து சஸ்பீசியஸ். போர் முடிந்து 15 ஆண்டுகள் ஆகுது. போர் முடிந்து 15. இப்ப யாரு வேணாலும் போகலாம், யாரு வேணாலும் வரலாம். இதுதான் சூழல். இவரு போகக்கூடாது, இவரு போகலாம் அப்படின்னு எந்த விதமான தடையும் அங்க இல்லை. கொழும்புக்கு ஒருத்த போறதுனாலே அவன் தமிழ் தேசியத்திற்கும் தமிழ் ஈழத்திற்கும் எதிரானவன் அப்படின்னா, தமிழ் உலகம் முழுமைக்கு இருந்து லட்சக்கணக்கான பேர் கொழும்பு வழியாக போறாங்க, அவங்களெல்லாம் துரோகிகளா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்த மாதிரியான பைத்தியங்கள் இருக்கு பாருங்க. இந்த பைத்தியங்கள் நேரம் நம்ம செலவு பண்ணவே கூடாது. நான் போனேனா போலையா, நான் எதுக்கு போனேன், எங்க போனேன் அப்படிங்கிறது என்னுடைய உடை, என்னுடைய உணவு, என் பயணம், அது என்னால் தீர்மானிக்கப்படுது. இதை தீர்மானிக்கிறதுக்கு வேற எவனுக்கும் உரிமை கிடையாது உலகத்துல. உங்கள் பயணம் உங்களுடையது, உங்கள் உணவு, உங்கள் உடை உங்களுடையது. நீ ஏன் இங்க போன, நீ ஏன் அங்க போன, நீங்க இவருக்கு போன அப்படின்னு சொல்றவன் என்னன்னா அட்டென்ஷன் சீக்கிங் பைத்தியமா இருப்பானுங்க. இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க, கான்ஸ்பிரசி தியரி பேசுவானுங்கல்ல, அந்த மாதிரி கும்பல் மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க ஒழிய உலகம் முழுமைக்கு நம்ம போகலாம், யாரும் எந்த தடையும் விதிக்க முடியாது. நம்ம தவறு செய்யலை, நம்ம தப்பு செய்யலை அப்படின்னா நம்ம உலகம் முழுமைக்கும் எங்கே வேணாலும் போகலாம்.